கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. ஆண்டவர் திருமுன்னிலையில் என்றும் உள்ள உடன்படிக்கையை நிலைநாட்டுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இதனால் தலைமுறை தலைமுறையாய் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். ஒவ்வொரு முறையும் நமக்குள் மாற்றத்தை கொண்டு வருபவர் நம் ஆண்டவர். அந்த மாற்றத்தை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோமா? அது இறைவனுடைய திருவுளமாக இருக்கக்கூடும் என விசுவசிக்கிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். குடும்பத்தில் எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு சிக்கல்கள், குழப்பங்கள், தீர்க்க முடியாது என்று சோர்ந்து போகிற தருணங்கள், உடைந்து போகின்ற தருணங்களில் எல்லாம் என் ஆண்டவர், என் தேவன், என் மெசியா, என் இயேசு ராஜா இருக்கின்றார். எனக்கு விடுதலையை தருவார், என் குடும்பத்தில் மாற்றத்தை கொண்டு வருவார், என் கணவனுக்கு, என் மனைவிக்கு, என் பிள்ளைகளுக்குள் ஒரு நல்ல மாற்றமானது பிறக்கும். இதோ புனித வாரத்திற்குள் அடியெடுத்து வைக்கின்ற அந்த தயாரிப்பு நிலையில் இருக்கிற இந்த நாட்களில் ஆண்டவர் உண்மையாகவே என் குடும்பத்தை அவருடைய இரத்தத்தினால் மீட்டுக் கொள்ளுவார். என் குடும்பத்திற்கு நல்லதொரு விடுதலை வாழ்வை தருவார். எனக்குள் நல்ல மனமாற்றங்களை தந்து புது படைப்பாக என்னை உருவாக்குவார் என்கிற விசுவாசமும் நம்பிக்கையும் உறுதியாய் நம்மிடத்தில் நிலைத்து நின்று நம்மை ஆண்டவருடைய திருக்கரங்களில் ஒப்பு கொடுத்தவர்களா இந்த இறை வார்த்தைகளுக்கு மனமும் செவியும் திறந்து இறை வார்த்தைகளை உள்வாங்குவோம், அவற்றை நம் வாழ்வாக்குவோம். ஆமீன்.